வணக்கம். வேல்டின் செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தான் ராணுவம் மீது பல இடங்களில் தாக்குதல். காசா விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் நாடுகளின் மாநாடு. ட்ரம்ப் நீதிபதிகளை பணி நீக்கம் செய்ததால் ஏற்பட்டுள்ள பரபரப்பு. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் பிடியாணையை ரத்து செய்ய மறுத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். இஸ்ரேலில் நேதன்யாகு அரசு கவிழும் அபாயம். இஸ்ரேலுடன் போர் தொடங்குகிறது, சிரியா அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானில் பலூசிஸ்தான் விடுதலை படையினர் மேற்கொண்ட தொடர் தாக்குதல்களில் பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு கடும் இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களில் ஒரு மேஜர் உட்பட 29 ராணுவ துருப்புகள் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் இருந்து பிரிந்து தனி நாடு ஒன்றை அமைக்க போராடி வரும் பலூசிஸ்தான் விடுதலை படையினர் பாகிஸ்தானின் பல பகுதிகளில் தொடர்ந்து ராணுவத்துக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த மே மாதம் பலூச் அமைப்பின் தலைவர் மெரியார் பலோச் பலூசிஸ்தான் தற்போது பாகிஸ்தானில் இல்லை எனவும் அது ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்கப்படுகிறது என்றும் கூறியிருந்தார். எனினும் பாகிஸ்தான் அரசாங்கம் இதனை அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளது. சமீபத்தில் அப்ரான், ருவேட்டா, கலாத் உட்பட பலூசிஸ்தான் மாகாணங்களில் 12 மணி நேரத்திற்குள் பல்வேறு இடங்களில் ராணுவத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல்களில் மேஜர் ரஃபி நவாஸ் உட்பட 29 ராணுவத்தினர் பலியாகினார்கள். மேலும் கலாத் மாவட்டத்தில் பொதுமக்கள் பயணித்த பேருந்து மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்ததோடு 13 பேர் காயமடைந்தனர். தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி இந்த தாக்குதல்களில் ராணுவ முகாம்கள், வாகனங்கள், பொதுமக்கள் பயணிக்கும் பாதைகள் உட்பட்டவை குறிவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு பின்னால் பிட்னா அல் ஹிந்துஸ்தான் மற்றும் பலூசிஸ்தான் விடுதலை படையினர் இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. மொத்தமாக பாகிஸ்தானில் 35க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரே நேரத்தில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதில் 51 பேர் உயிரிழந்துள்ளனர். அதில் 30 பொதுமக்கள், 18 பேர் பாதுகாப்பு படையினர் மற்றும் 3 பேர் தாக்குதல்காரர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல்கள் பாகிஸ்தானின் உள்நாட்டில் பாதுகாப்பை பெரிதும் பதற வைத்துள்ளது. அதிகாரிகள் நிலைமைக்கு கட்டுப்பாடு ஏற்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்காக பொறுப்புக்கூறல் அவசியம் என்பதை உறுதி செய்யும் நோக்கில் கொலம்பியாவில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்ற முக்கிய நாடுகள் தீர்மானங்களை எடுத்துள்ளன. இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குவதை தவிர்ப்பதுடன் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அவை தெரிவித்துள்ளன. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனிய பகுதிகளில் இஸ்ரேலின் தாக்குதல்களை கட்டுப்படுத்தும் 6 முக்கிய நடவடிக்கைகள் குறித்த உடன்பாட்டுடன் இந்த மாநாட்டு முடிவடைந்தது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற நாடுகள் ஹேக் குழு என்று அழைக்கப்படுகின்றன. இதில் கொலம்பியா, பொலிவியா, இந்தோனேஷியா, கியூபா, ஈராக், மலேசியா உட்பட பல நாடுகள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில் ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள், ராணுவ எரிபொருட்கள், ராணுவ உபகரணங்கள் மற்றும் இரட்டை பயன்பாட்டு பொருட்கள் உட்பட்டவற்றை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்வதை அல்லது பரிமாற்றம் செய்வதை தடை செய்தல், இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களில் ராணுவ பாவனை பொருட்கள் ஏற்றி செல்லப்பட வாய்ப்பு உள்ள துறைமுகங்களில் போக்குவரத்தையும் சேவைகளையும் தடுக்கும் நடவடிக்கைகள் ஆகியவையும் எடுக்கப்பட உள்ளன. அத்துடன் பங்கேற்கும் நாடுகளின் தேசிய கொடி ஏந்தும் கப்பல்களின் அத்தகைய பொருட்களை இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லும் முயற்சிகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 17 குடிவரவு நீதிபதிகளை எதிர்பாராத விதத்தில் பணி நீக்கம் செய்தது அமெரிக்க நீதித்துறையினரிடையே கடும் விமர்சனத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. எந்தவித தெளிவான காரணமும் குறிப்பிடாமல் கடந்த வெள்ளிக்கிழமை 15 நீதிபதிகள் மற்றும் திங்கட்கிழமை 2 நீதிபதிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவர்கள் பெரும்பாலும் கலிபோர்னியா, நியூயார்க், டெக்சாஸ் உட்பட முக்கிய மாநிலங்களை சேர்ந்த குடிவரவு நீதிமன்ற நீதிபதிகள் என்று கூறப்படுகிறது. இந்த தீர்மானத்திற்கு எதிராக நீதிபதிகள் சங்கம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. பல வழக்குகள் இன்னமும் நிலுவையில் உள்ள நேரத்தில் நீதிபதிகளை வேலையிலிருந்து நீக்குவது மிகுந்த அலட்சியமான செயல். நாட்டிற்கு தேவை அதிகமான நீதிபதிகள் தான், குறைப்பது அல்ல என்று கண்டனம் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் ட்ரம்ப் தரப்பில் இதற்கான காரணம் வேறு விதமாக விளக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளோர் நீதிமன்றங்களை நாடி ஆதரவு பெறுகின்றனர். இது தொடரக்கூடாது என்பதற்காகவே சில நீதிபதிகளை பதவியில் இருந்து விலக்க வேண்டியதாகிவிட்டது என்று ட்ரம்ப் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் இது தொடர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என்றும் இன்னமும் சில நீதிபதிகளும் பதவி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலை அமெரிக்க நீதித்துறையிலும் அரசியல் வட்டாரத்திலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் மீது பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடியாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் நடைபெறும் குற்ற செயல்களுக்கான விசாரணையை நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேல் விடுத்த வேண்டுகோளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC நிராகரித்துள்ளது.
பல தசாப்தங்களாக நீடிக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீனிய மோதல் தொடர்ச்சியாக பல உயிரிழப்புகளையும் பேரழிவுகளையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த பிரச்சனையின் மையமாக 2023 அக்டோபரில் காசாவை கட்டுப்படுத்தும் ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்திய தாக்குதலில் 1200 பேர் உயிரிழந்ததோடு 252 பேர் பணிய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் இஸ்ரேல் காசா மீது முழுமையான போரை தொடங்கியது. 2023 அக்டோபர் முதல் இன்று வரை நடைபெற்ற இஸ்ரேலிய தாக்குதல்களில் 57,800க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் தெரிவித்துள்ளது. மேலும் காசாவில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் பட்டினியால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கும் நிலை உருவாகி இருப்பதை ஐநா தொடர்ந்து விமர்சித்து வருகின்றது. இந்த சூழலில் காசாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக கடந்த ஆண்டு இஸ்ரேலிய பிரதமர் நேத்தன்யாகுவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது ஆணை பிறப்பித்தது. இதற்கு எதிராக மே 9 இஸ்ரேல் அந்த பிடியாணையை ரத்து செய்ய வேண்டுகோள் விடுத்தது. இந்த வேண்டுகோளை இப்போது நிராகரித்துள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC பாலஸ்தீனிய பகுதிகளில் நடைபெறும் குற்றவியல் செயல்களை விசாரணை செய்ய ICCக்கு அதிகாரம் இல்லை எனவும் இஸ்ரேலின் வாதத்தையும் மறுத்துள்ளது. மேலும் பாலஸ்தீனத்தின் பார்வையை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தக்கூடாது எனும் இஸ்ரேலின் கோரிக்கையையும் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இதன் மூலம் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானங்களை மீண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலில் ஆட்சி அமைத்துள்ள பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுக்கு அவரது கூட்டணியில் இருந்து இரு முக்கிய அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் கட்சிகள் விலகியதால் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. முதலில் மத சார்புடைய சாஸ் கட்சி, பின்னர் யுனைடெட் டோரா ஜுடாயிசம் ஆகிய இரண்டும் நேதன்யாகு தலைமையிலான அரசிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளன. இவற்றின் வெளியேற்றத்திற்கு மத பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கட்டாய ராணுவ சேவையில் இருந்து விலக்கு வழங்கும் சட்டம் உருவாக்கப்பட்டதே முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இஸ்ரேலில் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 13க்கும் மேற்பட்டவர்களாக உள்ள அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் யூதர்களுக்கு மதக்கல்வி காரணமாக ராணுவ சேவையிலிருந்து விலக்கு வழங்குவது முன்னர் நடைமுறையில் இருந்தது. ஆனால் கடந்த ஆண்டு இஸ்ரேலின் உச்ச நீதிமன்றம் இத்தகைய விலக்குகளை தடை செய்யும் தீர்ப்பை வழங்கியது. அதன் பின்னர் புதிய சட்ட மசோதா ஒன்றை கொண்டுவர நாடாளுமன்றம் முயற்சி செய்தது. இதே நேரத்தில் காசாவில் நடைபெற்ற போரில் 450க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய துருப்புகள் உயிரிழந்ததையும் புதிய துருப்புகளின் தேவை அதிகரித்ததையும் காரணமாக கொண்டும் இந்த விலக்குகளுக்கு எதிரான மக்கள் எதிர்ப்பு அதிகரித்தது. இதுவும் கூட்டணி கட்சிகளை விலக செய்ததற்கு முக்கிய காரணமாகும். இந்த நிலையில் சாஸ் கட்சியின் 11 உறுப்பினர்கள் விலகியதை தொடர்ந்து நேதன்யாகுவின் கூட்டணிக்கு 120 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் தற்போது 50 இடங்களே உள்ளன. பெரும்பான்மைக்கு 61 இடங்கள் தேவைப்படுவதால் அவரது கட்சி அபாய கட்டத்தில் உள்ளது. இருப்பினும் சாஸ் கட்சி நேதன்யாகு ஆட்சியை முற்றிலும் வீழ்த்தும் நோக்கில் இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இருந்தாலும் காசா போர், ஈரானுடன் ஏற்பட்டுள்ள பதற்றம் போன்ற பல்வேறு சிக்கல்களில் சிக்கியுள்ள நிலையில் இந்த கூட்டணி கட்சிகளின் விலகல் நேதன்யாகுவின் அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. சிரியாவின் ஸ்வைடா மாகாணத்தில் ட்ரூஸ் மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் பெடோயின் பழங்குடியினருக்கும் இடையில் மோதல் வெடித்த நிலையில் மாகாணத்தில் பதற்றம் பெருகியுள்ளது. இதனையடுத்து அந்த பகுதிக்கு கூடுதல் அரசு படைகள் அனுப்பப்பட்டுள்ளன. ஆனால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக ட்ரூஸ் மக்கள் மீது அரசு படைகள் தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் ட்ரூஸ் சமூகத்திற்கு ஆதரவாக இஸ்ரேல் நேரடி ராணுவ நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ராணுவ தலைமையகத்தின் மீது இஸ்ரேலிய விமானப்படை ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடி கொடுக்குமாறு சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதி அஹ்மத் அல்-ஷாரா மிகுந்த கடுமையுடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அது பற்றி அவர் கூறிய போது, போருக்கு அஞ்சும் மக்கள் நாங்கள் அல்ல, எங்கள் மக்களை பாதுகாப்பதற்காக எங்கள் வாழ்நாளையே செலவிட்டுள்ளோம். சவால்களை எதிர்கொண்டு நாங்கள் வாழ்ந்தவர்கள். இஸ்ரேல் எமது நாட்டு பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இது எங்கள் மக்களின் கண்ணியத்திற்கு நேரடியான அச்சுறுத்தல். அதை தடுக்க தேவையான எதையும் செய்ய தயார். போர் வேண்டியிருந்தாலும் அதற்கும் தயார் என்று கூறியுள்ளார். இந்த தாக்குதலும் அதனை தொடர்ந்து வெளியாகும் பேச்சுக்களும் சிரியா இஸ்ரேல் இடையேயான நிலவரத்தை மேலும் தீவிரமாக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளன.